ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் சத்யா சேனல். இன்றைக்கி நம்ம ஐயர் வீட்டு வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வத்த குழம்புக்கு நம்ம முதல்ல ஒரு பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக எடுத்துக்கணும். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு. இதை சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸோட கலர் மாறி நல்ல ஒரு அரோமா வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது இது பாதி ஃப்ரை ஆன போது நம்ம ஒரு 5 காஞ்ச மிளகாய்களை காம்பு கிள்ளி இதில் சேர்த்து அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கீத்து கருவேப்பிலையை உருவி இதிலையே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை இதில் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான், தேங்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த பொருளோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடிச்சிக்கலாம். அடுத்து அதே கடாயில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டால் போதும். இப்போ ஆயில் சூடான பிறகு நம்ம ஒரு சின்ன கப் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கோம். நம்ம சுண்டைக்காய் வத்த குழம்புன்றதால பெரிய சுண்டைக்காய்களை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பார்த்திங்களா, நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு. இந்த பக்குவத்தில் தான் நம்ம இந்த சுண்டைக்காய் வத்தலை பொரித்து எடுத்துக்கணும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, அதே கடாயில் இருக்கிற எண்ணெயில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் பாதி வெங்காயத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். அடுத்து ஒரு 4 தக்காளியை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் பாதி அளவு தக்காளியை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் தக்காளியும். இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். கடாய் வச்சு இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதால குழம்பு நல்லா வாசமாக இருக்குங்க, அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நான் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்முருவலாக வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி தக்காளியை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொடி அரைக்கும் போதே வத்த மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு காரத்தை சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா இதை குழம்பு பதத்தில் நம்ம கரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், அந்த தனியா, பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை நம்ம ட்ரையாக பொடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இருக்குங்க இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போது இதில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதாவது துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கணும். அப்பா என்ன ஒரு வாசனை வருதுங்க. இந்த வாசனையே அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ குழம்புல இதை சேர்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இது தாங்க இந்த வத்த குழம்போட சீக்ரெட்டே. இப்போது நம்ம வதக்கிட்டு இருந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த விஷயத்தை எண்ணெயிலே நல்லா போட்டு நம்ம வதக்கணும். நல்லா அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு அரோமா வெளியில் வரும். எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இது தாங்க ஸ்டேஜு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி அலம்பின தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கொதிச்சிட்ருக்கு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சுண்டக்காய் வத்தல், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒரு கலரி விடுங்க. அடுத்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா நம்ம குழம்ப கொதிக்க விட போகிறோம். பார்த்தீங்களா பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும் குழம்ப. அவ்வளோதாங்க. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்த்த பிறகு குழம்பு நல்லா கொதிச்சிருந்தது. இப்போ வந்து நம்ம இதில் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான வெல்லத்தை சேர்த்துக்கணும். வெல்லம் தான் இந்த வத்த குழம்புல நம்மளுக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். கடைசியாக தான் சேர்க்கணும் வெல்லம். இப்போ நல்லா இன்னொரு கொதி வரட்டும். இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இந்த குழம்புக்கு நம்ம ஒரு ஃபைனல் டச்சாக ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம். இந்த தாளிப்பு தான் இந்த குழம்புக்கே ஒரு நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து ஒரு சின்ன தாளிப்பு கடாயை வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாய்களை கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்ந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கீத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க தாளிப்பு ரெடி. அவ்வளோதாங்க தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா நம்ம ஐயர் வீட்டு வத்த குழம்பு அருமையாக தயாராகிடுச்சு. இதை பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குங்க. சுட சுட சாதத்தில் இந்த வத்த குழம்பு போட்டுக்கிட்டு பொரிச்ச அப்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.